வணக்கம் தோழர்களே. நான் பணியாற்றிய பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற நல சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற மகளிர் தின விழாவிற்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் எப்படி அடிமையாக்கப்பட்டாள், பின் எப்படி வீறு கொண்டு எழுந்தாள், இன்றைய பெண்ணினுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாய்வழி சமுதாயமாகிய திராவிட சமுதாயம் முதலாக வேட்டை சமுதாயமாக உருவெடுத்த பொழுது ஆணும் வேட்டையாடினான், பெண்ணும் வேட்டையாடினாள். இடையில் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு அவ்வப்பொழுது அணைந்து விட்ட காரணத்தினால் புதிதாய் நெருப்பை உருவாக்குகின்ற சிரமமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு அணையாமல் ஒரு குகையிலே வைத்து காப்பாற்றப்படுகிறது. அப்படி அந்த நெருப்பை காப்பாற்றுகின்ற பொறுப்பு பெண்ணுக்கு தரப்படுகிறது. அதுதான் அவளுடைய முதல் வீழ்ச்சி. என்றைக்கு நெருப்போடு அவள் உறவு நெருக்கமாக்கப்பட்டதோ, இன்று வரை அடுப்புக்கும் அவளுக்கும் இடையிலான உறவு அறுபடாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. வேட்டை சமுதாயத்தில் ஆணுக்கு இணையாக பெண் வேட்டையாடிய போது மட்டுமல்ல, வீட்டு பணிகளையும் அவள் கவனித்து வந்த காரணத்தினால் ஆணினும் சற்று உயர்வாகவே பெண் கருதப்பட்டாள். வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறிய பொழுது ஆண் சொன்னான், நீ வீட்டிலேயே இரு, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் நான் வெளியே சென்று கொண்டு வருகிறேன் என்று வேலை பகிர்மானம் செய்யப்பட்ட பொழுது அவள் முதலாக வீட்டிலேயே முடக்கப்பட்டாள். எல்லாருக்கும் எல்லாம் என்று சொத்து பொது உடைமையாக இருந்த பொழுது தான் சம்பாதிப்பது தனக்கு மட்டுமே சொந்தம், தனக்கு பின்னாலே தன் மகன் மூலமாக அது சென்றடைய வேண்டும் என்று உடைமை சமுதாயமாக மாற்றப்பட்ட பொழுது பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்தப்பட்டாள். ஆணாதிக்கம் துளிர்க்க தொடங்கியது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமையா? இல்லை, இந்தியா முழுவதிலும் தான் இந்த நிலைமை. சரி, இந்தியா முழுவதிலும் மட்டும்தான் இந்த பெண் அடிமையாக்கப்பட்டாளா? இல்லை, உலகம் முழுவதும் இதே நிலைமைதான். மேலை நாட்டு சிந்தனையாளர்கள், உலகத்தினுடைய ஆதி சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற 3 சிறந்த சிந்தனையாளர்கள் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். ஆனால் இந்த 3 பேருக்கும் பெண் மீதான பார்வை எப்படி இருந்தது என்பதை நாம் இங்கே சற்று யோசிக்க வேண்டும். சாக்ரட்டிஸ் மக்களுடைய சிந்தனைகளை கிளறுவதற்காக கேள்விகள் மூலம் வேள்வி புரட்சியை நடத்தியவன். ஆனால் அவன் பெண்ணை ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக மட்டுமே பார்த்தான். பெண் என்பவள் பொது உடைமையாக்கப்பட வேண்டியவள், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பது அல்ல. பெண் அனைவருக்கும் பொதுவானவள் என்றவன். அவனுக்கு பின்னாலே வந்த அவனுடைய மாணவன் பிளாட்டோ கடவுளுக்கு எதற்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒரு பட்டியல் போடுகிறான். ஒரு காட்டு மிராண்டியாக பிறக்காமல் என்னை ஒரு கிரேக்கனாக பிறக்க வைத்தானே, அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு அடிமையாக இல்லாமல் சுதந்திர மனிதனாக இந்த மண்ணில் என்னை உலவ விட்டானே, அதற்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலத்தில் என்னையும் பிறக்க வைத்தானே, அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரையில் எந்த தவறுமில்லை. இறுதியாக சொல்லுகிறான், ஒரு பெண்ணாக பிறக்க வைக்காமல் என்னை ஆணாக பிறக்க வைத்தானே, அதற்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கிறான். பெண்ணாக பிறப்பது என்பது இழிவான நிலை என்று அவன் கருதுகிறான். அவனுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அவனுடைய அறிவுக்கு நிகராக இணையாக இன்று வரை எந்த அறிஞருமே உலகத்தில் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த அரிஸ்டாட்டில் அவன் சொல்லுகிறான், இயற்கையின் நியதியே ஒன்று ஆள்வது, இன்னொன்று ஆளப்படுவது. இங்கே ஆள்பவன் ஆண், ஆளப்படுபவள் பெண். ஆள்கின்ற ஆணுக்கு ஆளப்படுகின்ற பெண் அடிமையாக இருப்பதுதான் முறை என்று பெண்ணை அடிமைப்படுத்தி பார்க்கிறான். 3 பேருமே பெண்ணை இழிவாக பார்த்த சிந்தனையாளர்கள். ஆனால் என் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்த்தென்றல் திருவிக்கா சொல்லுகிறார், ஒரு ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை காட்டிலும்
ஒரு பெண்ணெனும் பெரும் தெய்வமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். ஒரு பெண்ணுக்கு 3 நிலைகள் உண்டு: பெண்மை, தாய்மை, இறைமை. கன்னி பெண்ணாக இருப்பவள், ஒரு பெண் பருவம் அடைந்த பிறகு அவள் பெண்மை என்ற நிலையை அடைகிறாள். ஒருவனுடைய கரம் பிடித்து இந்த திருமண வாழ்வில் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமக்கும் பொழுது அவள் தாய்மை என்ற நிலையை அடைகிறாள். ஒரு குழந்தையை இந்த மண்ணிலே கொண்டு வந்து மலரச் செய்யும் பொழுது அவள் கடவுளுக்கு இணையாக இறைமை என்ற நிலையை அடைகிறாள் என்று திருவிக பெருமை கொள்ளுகிறார். வாழுகின்ற காலத்திலேயே கடவுளாக கூடிய வரத்தை பெண் ஒருவள்தான் பெற்றாலே தவிர எந்த ஆணுக்கும் இல்லை என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார். பாரதியை விட பெண்ணுக்காக பேசியவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஒரு பெண் தன்னுடைய பரிபூர்ணத்தன்மையை பெற வேண்டுமென்றால் அவள் அடையக்கூடிய கல்வியால் மட்டுமே அது சாத்தியம் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி மறுக்கப்பட்ட நிலையிலும் கூட ஓங்கி முழக்கமிட்டவன் அந்த முண்டாசுக்காரர் பாரதி. இந்த உலகத்தில் மதத்தை படைத்தது யார்? ஆண். சட்டங்களை ஏற்றியது யார்? ஆண். புராணங்களையும் காப்பியங்களையும் இதிகாசங்களையும் வடித்துக் கொடுத்தது இந்த உலகத்தில் யார்? ஆண். இந்த உலகத்தில் எல்லாமே ஆண்தான். ஆணாதிக்கம் மிகுந்த இந்த உலகத்தில் நீ சாதனை புரிய வேண்டுமானால் நாணி தலைகவிழ்வதை விட்டுவிட்டு நிமிர்ந்து போராடும் குணம் கொண்டவளாக கைவீசி நடக்கப்பார் என்று முழக்கமிட்டவர் பாரதியும் பாரதிதாசனும் ஈரோட்டு கிழவனும். இவர்கள் கொண்டு வந்த போராட்டத்தால் இந்த பெண்ணினம் இன்றைக்கு மாண்புகள் பல பெற்று இந்திய திருநாட்டை பாராளும் நிலைக்கு சென்று பல்வேறு நிலைகளில் உயர்ந்து நிற்கின்றார்கள். அது பெருமைதான். ஆனால் இந்த பெருமை கண்டெடுத்த விடுதலையும் அந்த மாண்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே வருகிறது என்பதுதான் பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது. இன்றைய சமூக சூழல் என்பது இந்த பெண்களை திசை மாற்றிவிட்டது, தடம்புரளச் செய்துவிட்டது. அவர்கள் கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற செல்போன் என்கின்ற அந்த கைபேசி அவர்களை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்துச் சென்று விட்டது. இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் கொண்டு வந்து கொட்டிய நாகரிக குப்பைகளில் தினம் மூழ்கி இந்த பெண்ணினம் கண்டெடுத்த விடுதலை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்? காரணம் என்ன? ஆணாதிக்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு, ஆணை எதிர்ப்பது என்பது வேறு என்ற இரண்டுக்குமான நிலை புரியாமல் ஆணை வெற்றி கொள்ளுவதுதான் பெண்ணினுடைய விடுதலை என்ற அந்த தவறான எண்ணம்தான் அவர்களை இடறிவிட வைத்துக் கொண்டிருக்கிறது. எது விடுதலை? எது விடுதலை? மாற்றங்கள் கொண்டு வந்த மயக்கத்தில் மூழ்கி ஏற்றங்கள் சரிந்து இடறி விழுவதுவா விடுதலை? அறிவாலே உயர்ந்ததினால் ஆணினத்தை புறக்கணித்தால் அது கூட பரவாயில்லை. ஆனால் கல்வியற்ற உன்னினத்தை, உன் பெண்ணினத்தை நீயே கண்டுகொள்ளவில்லை என்றால் அதுவா விடுதலை? ஆணை வெற்றி கொண்டு அலட்சியமாய் சாடுவதும், அரைகுடைய ஆடையுடன் அணிவகுப்பில் ஓடுவதும், திருமணமே வேண்டாம் என்று தீர்மானம் போடுவதும், அற்ப காரணங்களுக்கெல்லாம் விவாகரத்தை நாடுவதும் விடுதலையின் வெற்றி என்றால் வெட்கமென்றே நான் சொல்வேன். இது மாற வேண்டும், இது மாற்றப்பட வேண்டும். ஓடி ஆடி உழைத்து ஓய்வின்றி தினம் உருக்குலைந்து குடிகார கணவனுடைய கால்முதியில் நிலைகுலைந்து பாலியல் வன்கொடையமையால் பாவிகளால் மனம் சிதைந்து பசியென்று அழுகின்ற பிள்ளைக்கே சோரிட தடுமாறும் கோடான கோடி பெண்களுக்கு இல்லே இங்கே விடுதலை, எல்லாமே கிடைத்துவிட்டது விடுதலை என்று கூறுவது என்ன மனநிலை? யோசித்து பாருங்கள். எனவே புதியதோர் விடுதலைக்காக நாம் போராட வேண்டும். அளவற்ற சுதந்திரத்தால் அடிமையாகிவிட்ட பெண்களுக்கும் சுதந்திரமே என்னவென்று தெரியாத அடிமைகளுக்குமாய் சேர்ந்து போராடி பெறுவதுதான் விடுதலை. இந்த பெற்ற விடுதலையை பேணி காக்க வேண்டும். பெண்ணினமே, உன்னால்தான் இந்த உலகம் ஒரு குடும்ப வீணையினுடைய ஆதார சுருதி
அன்றும் இன்றும் என்றும் பெண்தான். ஒரு குடும்பம் கோவிலாகுவதும் குப்பை மேடாகுவதும் பெண்ணின் கைகளில்தான் இருக்கிறது. அதனால்தான் பெண்ணை குடும்ப விளக்கு என்று அழைத்தானே தவிர எந்த ஆணையும் பாரதிதாசன் அப்படி சொல்லவில்லை. எனவே பெண்ணினமே, நீ உயர்ந்தால் ஆண் உயர்வான், இந்த உலகம் உயரும், பீடு நடை போடும். உன்னுடைய வெற்றியில்தான், உன்னுடைய காலடி செல்லுகின்ற தடம்புரளாத பாதையில்தான் மற்ற உயிர்கள் அத்தனையினுடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வெற்றிகள் பல குவிக்க வேண்டும். தடம்புரளாத, சத்தியம் மாறாத, அறத்துக்கு அப்பாற்பட்ட எந்த திசைகளிலும் செல்லாத ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி இந்த மகளிர் பயணம் செய்ய வேண்டும். அதற்காக எங்கள் ஆணினத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த மகளிர் தினத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி.